நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கான 28 ஆக்கப்பூர்வமான வழிகள். கிறிஸ்துவின் மகிமையான நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் வழிகளைப் பற்றி நாம் சிந்திக்கும் முன், ஒரு ஆன்மாவை காப்பாற்றுவது நமது மனித ஞானம் மற்றும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் திறமையால் அல்ல, ஆனால் கடவுளின் சக்தியால் மட்டும்தான் என்பதை நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். கேட்க விரும்பாத ஒருவருடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது எப்படி? இரட்சிப்பு இறைவனிடம் உள்ளது. நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதும் இழந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பதும் நமக்கு தேவன் தந்த வரம். அதற்கு பரலோகத்தில் நமக்கு பரிசு நிச்சயம். நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கான வழிகள். 1. சில சுவாரஸ்யமான கேள்விகளைக் கேட்டு உரையாடலைத் தொடங்குங்கள். கடவுள் உங்களை வழிநடத்தும் போதெல்லாம் சுவிசேஷத்தை எளிய வார்த்தைகளில் பிரசங்கியுங்கள். 2. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் நபர்களுக்கு உங்கள் விசுவாசத்தைப் பற்றி தெரியப்படுத்துங்கள். பின்னர் வேலை, வீடு, கார் போன்ற இடங்களில் உங்கள் தனித்தன்மை மற்றும் நற்செயல்கள் மூலம் இயேசுவைக் காட்டுங்கள். 3. ஏழைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் உதவுங்கள். கடவுளுக்கு கிரெடிட்டைக் கொடுங்கள் மற்றும் அவருடைய சுவிசேஷத்தையும் உங்கள் இரட்சிப்பு பற்றியும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 4. உங்கள் பணத்தை சுவிசேஷம் மற்றும் மிஷனரி பணிகளுக்காக செலவிடுங்கள். 5. துண்டு பிரதிகள், டிராக்ட்ஸ் மற்றும் சுவரொட்டிகள் பகிர்ந்து கொள்ளுங்கள். 6. இலவச பைபிள்களை நற்செய்தி குறிப்புடன் விநியோகியுங்கள். 7. கிறிஸ்தவ பாடல்கள் மற்றும் ஆடியோக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். 8. ஒரு குழந்தைக்கு ஸ்பான்சர் செய்து, ஸ்பான்சர் செய்யப்பட்ட குழந்தையுடன் சுவிசேஷத்தையும் கடவுளின் அன்பையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 9. ஆதரவற்றவர்களையும் அனாதைகளையும் விடுதிகளில் சந்தித்து, உங்கள் பரலோக தந்தையைப் பற்றி அவர்களிடம் சொல்லுங்கள். 10. மற்றவர்களுக்காக, அவர்களுடைய இரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள். 11. சமூக ஊடகங்களை நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக பயன்படுத்துங்கள். 12. வலைப்பதிவுகள், பிளாக் மற்றும் இணையதள பதிவுகள் மூலம் சுவிசேஷத்தையும் கடவுளின் அன்பையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 13. கருத்துக்களம், ஃபாரம், கமெண்ட்ஸ் மூலம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். 14. பிப்ளிக்கல் சைக்காலஜிக்கல் கசலிங் பைபிள் சத்தியங்களை பயன்படுத்தி ஆலோசனை வழங்குங்கள். 15. நல்ல பிரசங்கிகளின் யூடியூப் பிரசங்கங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். 16. உங்கள் நண்பர்களிடம் தேவன் உங்கள் வாழ்வில் உங்களுக்காக பதிலளித்த ஜெபங்களைப் பற்றி, அற்புதங்கள் பற்றி சொல்லுங்கள். 17. ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் ட்ராக்ட் நற்செய்தி குறிப்பை விட்டு செல்லுங்கள். 18. சில நல்ல பைபிள் அடிப்படையிலான கிறிஸ்தவ புத்தகங்களை இலவசமாகக் கொடுங்கள். 19. உங்கள் நண்பர்களை ஒரு நல்ல கிறிஸ்தவ திரைப்படத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். 20. அத்தியாவசிய தேவைகளுக்கு திணறுபவர்களுக்கு சில கருணைச் செயல்களைக் காட்டி நற்செய்தி பகிர்ந்து கொள்ளுங்கள். 21. உங்கள் பணியிடத்தில் நியாயமாக நடந்து கொள்ளும் பணியாளராகவும் மற்றவர்களை சரியாக நடத்தும் நபராகவும் இருங்கள். உங்கள் பணியிடத்தில் உள்ளவர்களுக்கு முடிந்த அளவு உதவுங்கள். அதற்கு காரணம் இயேசு என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். 22. பைபிள் அடிப்படையிலான கதை புத்தகங்களை குழந்தைகளுக்குக் கொடுங்கள். 23. உங்கள் கார், வீடு மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் பிற வாகனங்களில் பைபிள் வசனங்களை பிறர் காணும்படி வைத்திருங்கள். 24. நல்ல இலவச உணவுக்கு மக்களை அழைத்து அவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். 25. எல்லாச் சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து காரணத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 26. கடினமான நேரங்களிலும் பதறாமல் முடிந்த அளவு மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் நம்பிக்கைக்கான காரணத்தைப் பற்றி மக்கள் சிந்திக்கட்டும். பின்பு அவர்களிடம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். 27. உங்கள் நேரம், தாளந்துகள், பணம் மூலம் இயேசுவின் பெயரால் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். 28. இது போன்ற வலைப்பதிவு அல்லது இணையதள பைபிள் ஸ்டடி கிளாஸ் அல்லது இணையதள பக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள நூற்றுக்கணக்கான வழிகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்த தாமதிக்க வேண்டாம். சுவிசேஷத்தை ஏன் பகிர வேண்டும்? கடவுள் மனிதன் மூலம் செயல்படுகிறார். நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்போது மகிமைப்படுத்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிப்பதன் மூலம் நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களையும் குவிக்கிறோம். ஒரு ஆன்மாவை நரகத்திலிருந்து மீட்பதில் ஒரு பகுதியாக இருப்பதன் மகிழ்ச்சி கிறிஸ்தவர்களின் பாக்கியம்.